ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன டயகிராம் 3D டிராஃப்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம் தான் டிராஃப்ட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட்க்கான ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும்னா இந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்க்கான என்னென்ன பேசிக் டைமென்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப இத நம்ம எப்படி வரைய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? செக்ஷன் ஏஏல இந்த 12 எம்எம்க்கு நமக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதாவது இந்த பேஸ் பார்ட். அதுக்கப்புறம் இங்க 12 எம்எம்ல இருந்து இது டோட்டலா அதாவது ஃப்ரம் த பேஸ்ல இருந்து இது டோட்டலா 26. அதே மாரி ஃப்ரம் த பேஸ்ல இருந்து இந்த சர்க்கிள், இந்த சிலிண்டர் இதுக்கான இது என்னன்னா 42. இதுதான் என்னன்னா இந்த செக்ஷன் ஏல குடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 12 எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு என்னென்ன பேசிக்கா நமக்கு வேணுமோ, அத நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வரைய போறோம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த அவுட்டர் ரீஜியன நம்ம வரைய போறோம். ஃப்ரம் த 2Dல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுக்கான டைமென்ஷன் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 24 அண்ட் 34. சோ கோ டூ த AutoCAD சாஃப்ட்வேர். Go to the circle, click here, circle of radius 24, then again click enter and 34. So இத என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பண்ணி முடிங்க. அண்ட் தென் என்ன பண்ணுங்க, இங்க இதுக்கான ஹைட், டோட்டல் ஹைட் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 59.4. So go to the center line. So இங்க இருந்து 59.4 கொடுத்து என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. தென் இது தான் நமக்கு என்னன்னா இந்த அவுட்டர்ல வரப்போகுது. சோ இத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி செலக்ஷன் வரும். ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டான்ஜென்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இத 4 ரீஜனுக்கு என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க. தென் இத என்ன பண்ணுங்க, ஃபுல்லா என்ன பண்ணுங்க, இந்த மாரி க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த சென்டர் லைன என்ன பண்ணுங்க, இட்ஸ் a ரெஃபரன்ஸ் லைன், இத டெலீட் பண்ணுங்க. தென் ட்ரிம்ம செலக்ட் பண்ணி, இந்த ரீஜியன்ஸ் என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. சோ, இப்போ இந்த மாரி வரைஞ்சீங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கும்னா இந்த அவுட்டர் ரீஜன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது நமக்கு என்னன்னா, இந்த கீழ இருக்கிற இந்த ரீஜன் தான் நமக்கு என்னன்னா, கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரையணும். இப்போ நான் இந்த ரீஜன எப்படி வரைய போறேன்னா நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரெய்ட்டா வரைஞ்சு, அதுக்கப்புறம் நான் 30 டிகிரிக்கு இந்த மாரி இன்க்ளைன் பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் எப்படி வரையணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த லைனுக்கான லென்த் டோட்டலா 56 இன்க்ளைன்ட் டூ 30 டிகிரி. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட்க்கு அவே ஃப்ரம் நான் என்ன பண்றேன், 56 எம்எம் என்ன பண்றேன், ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா, இங்க இந்த லைன் எண்ட் ஆயிருக்குங்க பாத்தீங்களா? இந்த லைனுக்கான லென்த்தும், இங்க இருந்து இதுக்கான லென்த்தும் சேம். ஏன்னா, இது சேமா தான் இருக்கும். அது 30 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கும். அந்த லைனுக்கான லென்த் பாத்தீங்கன்னா, இந்த லைனுக்கான லென்த். சோ இந்த லைனுக்கான லென்த் எவ்வளவு இருக்கும்னா, அரௌண்ட் 68 இருக்கும். இங்க பாருங்க. 68 இருக்கு. சோ 68ல பாதி 34. அத தான் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வரைய போறேன். சோ ஹாஃபா பிரிச்சு நான் என்ன பண்றேன், இந்த சைடு நான் என்ன பண்றேன், 34 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். சோ இந்த சைடு 34 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். சோ இதுதான் என்னன்னா பாதி. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து இந்த எல், அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வரைஞ்சு காட்டுறேன். சோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட மொத்தமா செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, ஆர்ஓ குடுத்தீங்கன்னா ரொட்டேட். சோ ரொட்டேட் ஃப்ரம் த சன். இதுல இருந்து என்ன பண்ணுங்க, நமக்கு இந்த பக்கம்னா நமக்கு மைனஸ்ல வேல்யூ தரும். சோ -30 குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் 30 டிகிரிக்கு இது என்ன ஆயிருக்கும்னா இன்க்ளைன்ட் ஆயிருக்கும். நீங்க நார்மலா 30 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல ஆயிடும். சோ இப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஒரு சென்டர் லைன போட்டுட்டு டிம் குடுத்துட்டு அப்படி குடுத்தீங்கன்னா என்னன்னா, டைமென்ஷன் இன் ஆங்குலார்ன்னு அர்த்தம். இந்த 2வது ஆக்ஷன். இத கிளிக் பண்ணிட்டு, இந்த லைனுக்கும் இதுக்கையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 டிகிரி அப்படின்னு வந்துரும். சோ இந்த 30 டிகிரி தான் என்னன்னா, இந்த 30 டிகிரி. இந்த சென்டர் லைன்ல இருந்து 30 டிகிரிக்கு ஆயிருக்குங்க பார்த்தீங்களா? இத தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க தனியா உங்களுக்கு நான் வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இத இந்த ஆப்ஜெக்ட்டோட நான் ஒட்ட வைக்க போறேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிள். சோ இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட்ல இருந்து திஸ் சென்டர் பாயிண்ட். சோ இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். இத வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃப்ரம் திஸ் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணணும், இந்த லைனுக்கான டோட்டல் லென்த் 68. அத வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணுங்க. தென் அகைன் லைன் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. இததான் என்ன குடுத்துருக்காங்கன்னா இந்த டயகிராம்ல இந்த மாரி டைமென்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. சோ இத நீங்க கரெக்ட்டா வரையணும். அண்ட் தென் இந்த லைன கிளிக் பண்ணி என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. சோ அதே மாரி இங்கேயும் 2 லைன் இருக்கும். சோ அதனால என்ன பண்ணுங்க, இத டெலீட் பண்ணிட்டு, தென் இந்த 2 லைனா இருக்கிறத அவாய்ட் பண்றதுக்காக இத மாரி நம்ம என்ன பண்றோம், வரைஞ்சுக்கிறோம். சோ அதே மாரி என்ன பண்ணுங்க, இந்த இடமும் நமக்கு என்னன்னா ட்ரிம். சோ இது நாங்க என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. சோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு இப்படி வரையணும். சோ இது 56. சோ இங்க இருந்து இங்க 56. சோ இத என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வரையுங்க. இதுதான் இப்படிதான் நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சோ நம்ம அத வரைஞ்சு நான் இந்த மாரி உங்களுக்கு இன்க்ளைன்லாம் நான் வேற மாரி பண்ணி காமிச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு சர்க்கிள் வரணும். அதுக்கான இது வந்து லென்த் எவ்வளவுனா 36. அதுக்கான டைமென்ஷன் வேல்யூஸ் நீங்க செக்ஷன் ஏஏல வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் டயா 12. சோ அதுக்கு என்ன பண்ணுங்க, சாஃப்ட்வேர்ல வந்து ஃபர்ஸ்ட் 38 அத வந்து முதல்ல குடுங்க. சோ 38 சாரி 38, 36. சோ இந்த 36 வந்து என்ன குடுத்துட்டு என்ன பண்ணுங்க, டயா 12. சோ இந்த சர்க்கிள் டயா 12னா வந்து ரேடியஸ் 6. சோ அத வந்து வரைங்க. அடுத்தது இங்க வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 28 டயா. சோ அதையும் வந்து என்ன பண்ணுங்க, கையோட வரைஞ்சிருங்க. சோ வரைஞ்சிட்டீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம இத டிரா பண்ணும்போது, நமக்கு வந்து டோட்டலாவே வந்து அது எக்ஸ்ட்ரூட் இப்ப பண்ணும்போது, நமக்கு கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து ஃபைனலா வந்து நமக்கு இதுக்கான வேலை வந்து நமக்கு கம்மியாயிடும். சோ டிசைன் பண்றதுக்கான டைம் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆயிடும். சோ இப்ப இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இத வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, ஃபோம் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஜாயின் பண்ணணும். சோ அதுக்கு யூனியன் செலக்ட் பண்ணிட்டு, இது ஆப்ஜெக்ட்ட மொத்தமா செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து யூனியன் ஆயிடும். சோ அகைன் ஒன்ஸ் அகைன் பண்ணுங்க. சோ இத செலக்ட் பண்ணி, மொத்தமா செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து யூனியன். இல்லன்னா வந்து நீங்க யூனியன் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா, நீங்க ஜாயின் கூட நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். சோ ஜாயின செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட்ட மொத்தமா செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து மொத்தமா செலக்ட் ஆகும். சோ இப்ப அடுத்தது வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணணும். சோ என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரூட் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து மொத்தமா செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். சோ என்டர் குடுத்துட்டு, மேல எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். சோ இப்படி என்டர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து எதனா ஒரு வியூக்கு வந்து பாருங்க. நான் ஷேட் வித் எட்ஜஸ் அப்படின்னு வந்து பண்ணும்போது, எனக்கு இந்த மாரி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது எனக்கு வந்து வரும். சோ இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் புல் கமாண்ட் யூஸ் பண்ணணும். சோ பிரஸ் புல் கமாண்ட் யூஸ் பண்ணி, நம்ம தனித்தனியா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சோ இந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணி 12 mm. தென் இந்த 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 ரீஜன் வரைக்கும் செலக்ட் பண்ணி, தென் அகைன் ஒரு 12 mm. சோ இந்த மாரி எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு இதுக்குள்ள வந்து போய் பாருங்க. சோ ஷேடட் வித் அகைன் எட்ஜஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு. சோ இப்ப இது வந்து ஒன் ஆஃப் த கமாண்ட் ஒரு கீ. இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். சோ இப்ப இதுதான் வந்து என்னன்னா, இந்த இது. அதாவது இந்த பேஸ், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான பேஸ். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன வரையணும், அப்படி அட் த சேம் டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸையும் வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணிட்டு, சோ ஹோல்ஸ்க்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் தென் அடுத்தது வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன். சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா? இந்த இந்த ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா? இதுவரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு மேல. இத வந்து நீங்க 2 விதமா வரையலாம். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த பேஸ்ல இருந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 26 வந்து என்ன பண்ணிருக்காங்க குடுத்துருக்காங்க. சோ 26க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, 26ல இருந்து நீங்க 12 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 14 வரும். அதாவது கேட் சாஃப்ட்வேர்ல வந்து இது என்ன பண்ணுங்க, அகைன் வந்து 2Dயா வந்து மாத்துங்க. அதாவது 2D இதுல வந்துட்டு, நீங்க இத கீழ இருந்து செலக்ட் பண்ணி வரைஞ்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிக்கணும். அதாவது 26யும் இதையும் வந்து பிளஸ் பண்ணிக்கணும். இதுவே நீங்க இங்க இருந்து மேல இருந்து அதாவது நான் பாருங்க, நான் வந்து இந்த இது வரைக்கும் நான் என்ன பண்றேன், இப்போ நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ணி வரையறேன். இல்ல இது வரைக்கும் இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, சிம்பிளா நான் என்ன பண்றேன், இங்க இது பண்றேன். சோ நான் என்ன பண்றேன், இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், அகைன் பிரஸ் புல் பண்றேன். சோ பிரஸ் புல்ல செலக்ட் பண்ணி நான் இப்போ பேஸ்ல இருக்கேன். சோ இது எனக்கு எங்க செலக்ட் ஆகுதுன்னா, பேஸ் செலக்ட் ஆகும். சோ இப்ப பேஸ்ல இருந்து எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ டோட்டலா வந்து மேல எக்ஸ்ட்ரூட் ஆக போகுதுன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த பேஸையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சோ பேஸ் வந்து என்னன்னா, பேஸ் வந்து ஒரு 12. 12 அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும், மொத்தமா வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு 26 வந்து குடுத்தா போதும். அதுதான் வந்து நான் என்ன பண்றேன் சொல்ல வரேன். சோ இப்ப நீங்க வெறும் 26 வந்து குடுத்தீங்கன்னாவே போதும். சோ 26 அதுதான். இதுவே நீங்க நீங்க இத வந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு டாப்லயே செலக்ட் ஆகும். சோ டாப்ல இருந்து குடுத்தீங்கன்னா, அந்த 12 மைனஸ் பண்ணிட்டு நீங்க வந்து குடுத்தீங்கன்னா வந்து, அதாவது 26ல 12 மைனஸ் பண்ணீங்கன்னா 14 அது வரைக்கும் குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுதான் வந்து நான் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். சோ இப்ப இது ஷேடட் வித் எட்ஜஸ் வந்து குடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து என்ன வரைய இது பண்றோம் உங்களுக்கு வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இப்ப இந்த போர்ஷனையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சேம் இந்த ரீஜன். சோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 34. சோ அத எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் அகைன் வந்து டாப் வியூக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், டாப் வியூக்கு வந்துட்டு, நான் வந்து அகைன் 2D வயர் ஃப்ரேம்ல வந்துட்டு என்ன பண்றேன், சர்க்கிள். சோ சோ என்ன பண்றேன், இந்த இத செலக்ட் பண்ணி என்ன பண்றேன், டயாமீட்டர் 34. சோ இந்த 34 வரைஞ்சிடுறேன். சோ இந்த 34 வரைஞ்சிட்டு, ஐ ஹேவ் டூ எக்ஸ்ட்ரூட். இப்போ இதையும் அதே மாரி தான். சோ இது வந்து நான் என்ன பண்றேன், ஃப்ரம் இந்த இதுல இருந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சோ எக்ஸ்ட்ரூட் ஆர் பிரஸ் புல். சோ பிரஸ் புல்லே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இத செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த ஓரியன்டேஷன மாத்தி நீங்க என்ன பண்ணணும், கரெக்ட்டா வந்து இந்த இந்த வந்து கரெக்ட்டா வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த சர்க்கிள வந்து என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா வந்து இந்த மாரி கரெக்ட்டா இத செலக்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும். செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா வந்து, ஃப்ரம் த ஹைட் ஆஃப் 42 அதுதான். ஸோ இது பேஸ்ல இருக்குன்றதுனால, நீங்க என்ன பண்ணுங்க, மேல வந்து 42 குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 42 எம்எம்க்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிடும். ஸோ, இப்ப நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ, அந்த பேஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 42 எம்எம் வந்து இது எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்குது பாருங்க. இது கீழ வர்றது அந்த 2டி இது. ஸோ, இது வந்து ஆயிருக்கு. இப்போ இது வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்றேன், ஹோம் ஐகான்ல வந்துட்டு இப்ப நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது தனியா தான் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் தனியா இருக்கு. இது தனியா இருக்கு. ஸோ, இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன், யூனியன். ஸோ, இந்த யூனியன செலக்ட் பண்ணிட்டு, இந்த இத மொத்தமா செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இது மொத்தமா செலக்ட் ஆகும். ஸோ, இது ஆப்ஜெக்ட் 3டியா இருக்கும்போது தான் நம்மளால யூனியன் பண்ண முடியும். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இப்ப நம்ம என்ன வந்து பண்ணணும்னா வந்து ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு. ஸோ, சர்க்கிள் ஆஃப் டயாட் 12க்கு வந்து த்ரூ ஹோல் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ, இது இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா வந்து, இது வந்து கீழ வரைக்கும் இந்த ஹோல் வந்து இருக்குன்றது அர்த்தம். ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், சர்க்கிள செலக்ட் பண்ணி இந்த ரீஜியன செலக்ட் பண்ணி டயாட் ஹோல்ன்றனால ரேடியஸ் 6 இத என்டர் பண்ணுங்க. அடுத்தது பிரஸ் புல் கமாண்ட் யூஸ் பண்ணி அதே மாரி ப்ராப்பரா இப்ப 2 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ, நமக்கு 1 தான் செலக்ட் ஆகும். ஸோ, இந்த இந்த மாரி இது 1 செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே நீங்க கீழ வந்து தரணும். ஸோ, கீழ வந்து என்னன்னா 42 குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹோல் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ, இப்போ இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஷிஃப்ட் புடிச்சு நீங்க சென்டர் மவுஸ் பட்டன டிராக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹோல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து விசிபிள் ஆகும். நீங்க டக்குனு இப்போ ஹோம் வியூல வந்து நீங்க வேற எதுனா வந்து இப்ப நீங்க ரியலிஸ்டிக், கான்செப்சுவல் நீங்க எதுல சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் இங்க பாருங்க. ஹோல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கிறத நம்மளால வந்து விசிபிளா பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நமக்கு எந்த இடத்துல எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க இத யூனியன் பண்ணாம நீங்க வந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து ஹோல் வந்து நமக்கு ப்ராப்பரா விழாது. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராக் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப நமக்கு இங்க குடுத்திருக்கிற இந்த கிவன் ஆப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம CADல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3டி மாடலிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வேற என்ன மாரி வீடியோஸ் வந்து போடலாம்னு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.